குட் மார்னிங் லீடர்ஸ். ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தரை வந்துட்டு எப்படி வந்துட்டு நாம் வந்துட்டு எல்டிபிக்காக வந்துட்டு இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோங்கிறது வந்துட்டு லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு நமக்கு எப்படி இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ தெரிஞ்சவங்க இந்த மாதிரி காண்டாக்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இன்வைட்டிங்கிற வந்துட்டு பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியா கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வந்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு பண்ணுறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காண்டாக்ட்ஸ் இல்லாமல் வந்துட்டு அதர்வைஸ் வந்துட்டு நம்ம மூவ் பண்ணுறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மெம்பர்ஸ் வந்துட்டு நம்மளை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதே சேம் வந்துட்டு ஒரு பெர்சன் வந்துட்டு என்னை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும். ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்பர் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் 1111 சொல்லி வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெம்பர் வந்துட்டு நான் எப்படி இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக வந்துட்டு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது நியூ ஜேர்னர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். சரியா? சரி, ஓகே. நான் இப்போ இந்த பர்சனோட இதை வந்துட்டு டச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டச் பண்ணுறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு காமிக்குது பாருங்கள். ஸோ நான் லோக்கல் ஆப்பில் வந்துட்டு ஆடுங்கிறது வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ அங்கேருந்து வந்து என்னை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதை வந்துட்டு பாருங்கள், நான் அவங்க ஜாயின் ஆகி அவங்க வந்துட்டு அந்த லோக்கல் ஆப்பில் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி தான் ஆட் போட்டிருந்தோம். ஸோ அதனால் இந்த டெக்ஸ்ட்டோட வந்துட்டு அவங்க காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியும். கரெக்டாக? ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு அவங்க வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு அனுப்பின மெசேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு அவர் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ ஆம் பார்ட் டைம் ஜாப் அட்மின், யுவர் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு அவங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ காவியா தமிழ்நாடுன்னு வந்துட்டு டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ஆடியோ வெல்கம் ஆடியோ இருக்குல்ல, ஸோ அந்த ஆடியோ வந்துட்டு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நான் வந்துட்டு பேசி வந்துட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஹாய், இந்த ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நான் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஜாயினிங் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு நியூ ஜென்ராக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஓகேவா? இந்த ஒர்க் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 42 மினிட்ஸுங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோங்கிறது ஸ்கிப் பண்ணவோ ஸ்க்ரோல் பண்ணவோ அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு முடியாது. ஸோ நீங்கள் கன்டினியூவாக வந்துட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறீங்க, இப்போ வந்துட்டு உங்களால் வீடியோங்கிறது பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த ஆடியோ கீழே வந்துட்டு எஸ் சென்ட் மீ லிங்க் அந்த மாதிரி வந்துட்டு ஷேர் பண்ணாலே போதும். ஓகேவா? நம்மளோட ஃபோக்கஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோங்கிறது நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு நாம் வந்துட்டு சென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு பேச முடியும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு சொல்லலாம். இங்கே வந்துட்டு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு இன்கம்ங்கிறது வந்துட்டு நல்ல ஒரு இன்கம்ங்கிறது வந்துட்டு ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம். அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு கம்பெனி தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே எந்த வித முதலீடும் போட போகிறது வந்துட்டு கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ஃப்ரீ ஜாயினிங் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்களால் பேச முடியும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு கொடுக்க முடியுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஆடியோங்கிறது வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆடியோ ப்ளே பண்ணேன்னா வாய்ஸ் கேட்காது. ஸோ இருந்தாலும் ஜஸ்ட் வந்துட்டு ப்ளே பண்ணி வந்துட்டு பார்க்குறேன். வாய்ஸ் கேட்டுச்சுன்னா ஓகே. ஹாய், இந்த ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக எந்த வித முதலீடும் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஜாயின் பண்ணுறதுலேருந்து சரி, ஓகே. இந்த ஆடியோ கேட்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. நான் இந்த ஆடியோ வந்துட்டு சொல்லியிருக்கிறது அதே சேம் விஷயம் தான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி கம்ப்ளீட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்ன ஒர்க், எப்படி இன்கம் தராங்க, இதே சேம் தான் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அந்த ஆடியோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எஸ் சென்ட் மீ வீடியோ அந்த மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு வீடியோங்கிறது வந்துட்டு சென்ட் பண்ணணும். ஸோ நான் வீடியோங்கிறது வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி வந்துட்டு காமிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. நம்மளோட வீடியோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு ஆக்டிவ் லீடர் குரூப் லிங்க் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு ஆக்டிவ் லீடர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்புங்கிறது வந்துட்டு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவ் லீடர் குரூப் அப்படிங்கிறது வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், எல்லாமே வந்துட்டு லிங்க் தான். ஓகேவா? மீட்டிங்கான லிங்க், எல்டிபியோட லிங்க், பைலட் பேட்சோட லிங்க். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மீட்டிங்கோட லிங்க்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்டிபிக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்துட்டு 4 லிங்குங்கிறது வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11:55 வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு பாருங்கள், டைம்ங்கிறது வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. 11:55 வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஜூமில் தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு, ஈவினிங் 7 மணிக்கு 6:55 வந்துட்டு நாம் இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6:55 வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும், 7 மணிக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எந்த வித அப்ளிகேஷனுமே வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும் பாருங்கள். இந்த லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்துட்டு டேட்டுங்கிறது வந்துட்டு 1 ஆகுது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு 3 மணி வரைக்கும் தான், ஆஃப்டர்நூன் 3 மணி வரைக்கும் தான், மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் 3 மணி வரைக்கும் தான் இந்த லிங்க் வந்துட்டு அவைலபிளாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகிரும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ டச் பண்ணிங்கன்னா ஸோ அவங்க ஒரு வெல்கம் நோட்ஸ் மாதிரி வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்கள வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க இன்னொரு லிங்க் வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. சரியா? இப்போ அது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் கலர் லிங்க். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்குமே வந்துட்டு இந்த லிங்க் வந்துட்டு அவைலபிளாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? எக்ஸ்பயர் வந்துட்டு ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்பயருங்கிறது வந்துட்டு ஆயிரும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்துட்டு 3 o'clock முன்னாடி வந்துட்டு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் வந்துட்டு சென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஆஷ் கலர் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஓல்டாக இருக்கிறவங்க, ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரை பண்ணவங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ 7 மணி அதுக்கப்புறம் வந்துட்டு 12 மணிக்கு வந்துட்டு எல்டிபி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்டிபி அப்படின்னா நியூ ஜான்ஸை வந்துட்டு இன்வைட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ ஒரு வெல்கம் ப்ரோக்ராம் தான் வந்துட்டு இந்த எல்டிபி. ஓகேவா? லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு எல்டிபி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற ஒரு நியூ மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 எல்லோ கலரில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஆஷ் கலரில் ஒன்று. ஸோ இந்த 2 லிங்க் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எது இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஷ் கலர் சூஸ் பண்ணால் ஆஷ் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இந்த இது கீழே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அப்டேட்டுங்கிறது வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? என்னென்னா இந்த வீடியோங்கிறது ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்டேட்டுங்கிறது வந்துட்டு ஷேர் பண்ணிடலாம். ஓகேவா? இவ்வளோ தான் நாம் வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் கலர் லிங்க் டேட் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே வந்துட்டு நியூ லிங்க் தான் வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இருக்க லிங்க் வந்துட்டு நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் எவ்ரிடே வந்துட்டு நியூ லிங்க் தான். ஓகேவா? ஸோ வந்துட்டு நான் இப்போ இந்த லிங்கை வந்துட்டு காப்பி பண்ணுறேன். ஓகேவா? லாங் ப்ரெஸ் வந்துட்டு பண்ணுறேன் பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்துட்டு காமிக்கும். இந்த மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ அந்த டாட்டை வந்துட்டு டச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்துட்டு டச் பண்ணுறேன். டச் பண்ணுறப்போ காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா? காப்பி வந்துட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பர்சனுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த பர்சனுக்கு வந்துட்டு சென்ட் பண்ண போகிறேன். சரி, ஓகே. அந்த பர்சனோட சரி, ஓகே. அந்த பர்சனோட நம்பர் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த லாங் ப்ரெஸ் பண்ணணும். இந்த மெசேஜ்னு ஒன்று பிளிங்க் ஆகிட்டே இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு வரும் பாருங்கள். பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி பேஸ்ட்டை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இங்கே வந்துட்டு காமிக்குது பாருங்கள். 1 மினிட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு காமிக்குது பாருங்கள். சாரி லீடர்ஸ். சரி, ஓகே. இப்போ அந்த கீபோர்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள், டோன்ட் டிலே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா? அதை வந்துட்டு டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு வந்துடும். ஓகேவா? இல்லை அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பேஸ்ட்டை வந்துட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே வேணால் கூட வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவிட்டியாக வந்துட்டு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு. ஓகேவா? இப்போ மிஸ்ஸஸ் காவியா யுவர் ப்ரோக்ராம் இஸ் ஷெட்யூல் டன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நாம் இந்த இடத்துல டைப் பண்ணி வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? டைம் வந்துட்டு நாமளே வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ 11 மணி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுக்க வேண்டாம். சரியா? ஸோ நான் 11 மணி லிங்க் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த லிங்க் வந்துட்டு எடுக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் 11 மணி லிங்க் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதோட எக்ஸ்பைரி டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் எத்தனை, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10:53 வந்துட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 11 மணின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்துட்டு ஒரு 2 மணி வரைக்குமே இந்த எக்ஸ்பைரி டைம் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? 2 PM சொல்லி வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை உங்களுக்கு 11 PMன்னு இருந்தால் கூட ஓகே தான், உங்களோட இதுதான். ஓகேவா? இதை எப்படி வந்துட்டு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை வந்துட்டு பண்ணுங்கள். ஓகேவா? இதில் வந்துட்டு ஏதாச்சும் மோட்டிவேஷனல் கோட்ஸ் வந்துட்டு எழுதி வந்துட்டு சென்ட் பண்ணலாம். ஸோ என்ன வேணால் உங்களுக்கு எது ஃபீல் ஆகுதோ அதை வந்துட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஸ்மைலி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். சென்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வந்துட்டு வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆடியோ இருக்குல்ல, ஸோ இந்த ஆடியோ வந்துட்டு டச் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு சொல்ல போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு வீடியோட லிங்க். ஸோ இந்த வீடியோங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டெக்ஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ தான் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு நாம் வந்துட்டு ஒருத்தவங்களை வந்துட்டு எல்டிபிக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணணும். ஸோ அவங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்மக்கிட்ட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேன், எப்படி ஜாயின் பண்ணணும், நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டுங்கிறத வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இன்வைட் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஓகேவா?
ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு நியூ ஜென்ராக வந்துட்டு இருக்கிறோம் ஸ்டார்டிங்கில் நம்மளோட காண்டாக்ட்ஸ் ஓகேவா. ஸோ காண்டாக்ட்ஸ் வந்துட்டு இன்வைட் பண்ணுறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக போய் வந்துட்டு இன்வைட் பண்ணக்கூடாது ஓகேவா. நம்மளோட அப்ளைனோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நாம் வந்துட்டு இன்வைட்டிங்கிறது வந்துட்டு பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ ஏன்னா வந்துட்டு காண்டாக்டில் இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக நாம் சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அக்செப்ட்டுங்கிறது வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அதே இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட அப்ளைன்ஸ் வந்துட்டு சொல்கிறப்ப கண்டிப்பாக அப்ளைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அதர் பர்சன் தான் ஓகேவா. ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு சொல்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு கேட்பாங்க. அதே இது நம்ம க்ளோஸாக இருக்கிற நாம் சொன்னோன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்கள், எனக்கு வீடியோலாம் பார்க்க முடியாது, இவ்வளோ நாளாக வந்துட்டு இப்படியா பழகிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்துட்டு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்களே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நிற்காதீங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு இங்கே சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான நாலேஜ் அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டு பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்துட்டு ஒருத்தரை இன்வைட் பண்ணணும், எப்படி வந்துட்டு இந்த லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ லீடர்ஸ், விஷ் யூ வெல்த்.